இந்த உலகத்தில் மர்மங்களுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில கட்டிடங்கள்லாம் ஏன்டா இதெல்லாம் கட்டி வச்சுக்கிறீங்க, எதுக்கு இதை கட்டி வச்சுக்கிறீங்க கேட்குற அளவுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாகவும் நம்மளுக்கு இது வரைக்கும் எதுக்கு இதை கட்டி வச்சுருக்காங்கன்றாலும் கூட இன்னும் நம்ம தெரியாத அளவுக்கு கூட ஒரு சில மர்மமான கட்டிடங்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அப்படி என்ன கட்டிடங்கள்லாம் கட்டி வச்சுருக்காங்க, என்ன அப்படி மர்மமாக இருக்குதுன்னு தானே கேட்குறீங்க. இந்த உலகத்திலேயே இன்றைக்கி வரையுமே மர்மம் விலகப்படாத ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தில் இருக்க அந்த பிரமிட். இந்த பிரமிடை வந்து எதுக்கு கட்டினாங்க, எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ மக்களை வச்சு இதை கட்டினாங்க, ஏன் இதை கட்டினாங்க, ஒரு சமாதிக்கு இவ்வளோ பேர் கட்டிடமா அப்படின்ட்டு ஆர்கியாலஜிஸ்ட் வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த கேள்வியை முன் வச்சு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற இந்த எகிப்தை பற்றின வீடியோ தான் இது. வாங்க எகிப்தில் இருக்க இந்த பிரமிடை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். உலகத்தோட ரொம்ப பழமையான நாகரிகங்களில் ஒன்று தான் இந்த எகிப்து நாகரிகம். இவங்க கட்டின இந்த பிரமிடை பற்றின ஒரு சில குறிப்புகளை இப்போ தான் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சி நிறைய விஷயங்களை வந்து இந்த மர்மங்கள்லாம் விளக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இந்த பிரமிடுகள்லாம் எப்படி கட்டிருப்பாங்க, எப்படி எவ்வளோ பெருசாக எவ்வளோ ஹைட்டாக கட்டிருப்பாங்க அப்படின்ட்டு எல்லாமே பிரமிச்சிக்கின்னு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து எப்படி கட்டினாங்கன்ட்டு ஆர்கியாலஜிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் பண்ண எதுக்குடா இதை எவ்வளோ செலவு பண்ணி கட்டி வச்சுருக்கீங்க, நம்ம பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் ஏன்டா இது எவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ மக்களை வச்சு கட்டி வச்சுக்கிங்க, ஏதோ பிரம்மாண்டமாக வெறும் செவரை மட்டும் வச்சு உள்ள இவ்வளோ பெரிய பிளாக்கு இவ்வளோ பெரிய கல்லெல்லாம் வச்சு கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் தோணும். சரி, இந்த பிரமிடுகள்லாம் எப்போ முதல்ல கட்டினாங்க, பிரமிடுகள்லாம் எவ்வளோ பழமையானது, எந்த காலகட்டத்தில் முதல்ல பிரமிடு கட்டப்பட்டது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல எப்போ இந்த பிரமிடை வந்து கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4700 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த பிரமிடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல இந்த பிரமிடை யாருக்காக கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப கால எகிப்து மன்னரான கிங் டெசோரின் அப்படின்னு சொல்லப்பட்ட அரசருக்கு தான் முதல்ல வந்து ஒரு கல்லறையை கட்டினார். அவர் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி நான் இறக்கும்போது என்னை சுற்றி இவ்வளோ பெரிய கல்லறையை வந்து கட்டுங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட வேலை செஞ்ச ஒரு கட்டிட கலைஞரான ஹிமோடப் அப்படின்றவர்கிட்ட வந்து சொல்லியிருந்தாராம். இது எப்போ கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கிமு 2780 வந்து கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து முதல்ல கட்டப்பட்ட எகிப்தோட பிரமிடு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரமிடு பார்த்தீங்கன்னா கட்டமாக வச்சு கட்டியிருப்பாங்களாம். அதாவது பெஞ்ச் வடிவ மேடுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெஞ்ச் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டெப்பாக இருக்குமா. மற்ற பிரமிடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலே கூம்பு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிரமிடு மொத்தம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டாக இருக்கும். இதனாலேயே இது வந்து பெஞ்ச் வடிவ பிரமிட் அப்படின்னா வந்து படிக்கட்டு பிரமிடு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இந்த பிரமிடுகள்லாம் எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டால், இந்த எகிப்தியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் வந்து மறுவாய்வு இருக்குது, திரும்ப நம்ம உயிரோடு வருவோம். அப்படி உயிரோடு வரும்போது நம்மளுக்கு தேவையான உணவு பொருட்கள் நம்ம வச்சிருந்த அந்த ஆபரணங்கள்லாம் நம்மளுக்கு திரும்ப வேணும் அப்படின்றதுக்காக அவங்க இறக்கும்போதே வந்து அவங்களோட ஆபரணங்கள் பொருள் எல்லாமே வந்து அவங்களோட சேர்த்து அந்த பிரமிடுக்குள்ளே வந்து விற்க சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க உடலை வந்து அழியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மம்மி ப்ராசஸும் பண்ணி வச்சுருந்தாங்களாம். எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த எகிப்தியர்லாம் வந்து திரும்ப வந்து உயிர் பெற்று வருவோம் அப்படின்றத ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க அப்படின்ட்டு நிறைய குறிப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரமிடுகள்லாம் வந்து கட்டுறதுக்கு அடிமைகளை வச்சு கட்டினாங்க அப்படின்ட்டு முதல்ல வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனால் அங்கே இருந்த பிரமிடு கட்டின மக்கள் எல்லாமே அடிமைகள் இல்லை, அவங்க எல்லாமே வந்து உள்ளூர் மக்களும், ஒரு சிலர் வந்து வெளி ஊர்லேருந்தோ இல்லை வெளிநாட்டிலேருந்தோ கூப்பிட்டுட்டு வந்து இங்கே வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்கள வந்து அடிமைகளாக நடத்தாமல் ரொம்ப ஒரு மரியாதையோட ரொம்ப மதிப்பாகவும் நடத்தியிருக்காங்க அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எகிப்து காலகட்டத்தில் வந்து யாருக்குமே வந்து அந்த மாமிச உணவு அதாவது பீஃப் வந்து தரமாட்டாங்களாம். அதாவது மாட்டு இறைச்சி வந்து யாருக்குமே வந்து தரமாட்டாங்க. அதாவது அங்கே வாழ்ந்த மிகப்பெரிய செல்வந்தர்கள் மட்டும்தான் அதை வந்து சாப்பிட முடியுமா, மற்றபடி யாராலையும் அங்கே நார்மல் மனுஷனால சாப்பிட முடியாது. அப்படி இருக்கிற அந்த உணவை வந்து இங்கே வேலை செஞ்சவங்க வந்து நல்லா செழிப்பாக இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வந்து வேலையை வந்து நல்லா செய்வாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு மரியாதை தர விதமாகவும் அவங்களுக்கு வந்து அந்த உணவை கொடுத்துருக்காங்க. அதோட எலும்பு கூடுகளெல்லாம் இந்த பிரமிடை சுற்றி நிறைய கிடச்சிருக்கு. அடிமைகள்னு சொல்லியிருந்தாங்கள்ல, அடிமைகளே கிடையாதான். ஏன்னா அவங்க அந்த பிரமிடை சுற்றி நிறைய பேர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அங்கேயே வந்து புதைச்சிருக்காங்க. அதில் அவங்க செக் பண்ணப்போ தெரிஞ்சது அங்கே வாழ்ந்த மக்களும் வந்து விவசாயம் பண்ண மக்களும் வந்து இந்த பிரமிடு கட்டு வந்து வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரமிடெல்லாம் எப்படி ஒரு கல்லும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 டன் வெயிட் இருக்குமா ஒரு கல்லும். இந்த கல்லை வந்து எப்படி அவங்க நகர்த்தி எடுத்துன்னு போயிருப்பாங்க. அதாவது இந்த கல் எல்லாமே வெட்டப்பட்டது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தோட வடக்கு பகுதியிலேருந்து வெட்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி வெட்டப்பட்ட இந்த கற்கள்லாம் எப்படி இந்த எடுத்துகிட்டு வந்து சேர்த்தான்னு பார்த்தீங்கன்னா அவங்க நைல் நதியை ஒட்டியே வந்து இந்த மாதிரி கற்கள்லாம் வெட்டியிருக்காங்க. அதில் வந்து படகு மாதிரி ரெடி பண்ணி அந்த படகுல வந்து கல் எடுத்துகிட்டு வந்து இந்த நைல் நதி ஓரமாக தான் வந்து அவங்க கட்டிடங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதுதான் வந்து அவங்களுக்கு ஈஸியான ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து அவங்க வந்து படகு மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாலும் இவங்களுக்கு இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இல்லை கல் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ சக்கரமான ரவுண்டு மாதிரியான எந்த ஒரு டெக்னாலஜியும் அப்போ இல்லை. அப்போ எப்படி இவங்க எல்லாத்தையும் அவ்வளோ ஹைட்டுக்கு மேலே தூக்கின்னு போயிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து கிரேன் அப்படின்னு சொல்லப்பட்ட அதாவது பளு தூக்கி அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது. அப்போ எப்படி இவங்க மேலே எடுத்துகிட்டு போய் இந்த கற்கள்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கேள்வி வந்தது. அப்போ ஆராய்ச்சியாளர்கள் ரிசர்ச் பண்ணப்போ தான் தெரிஞ்சுது இவங்க ஒரு பிரமிடு கட்டுறப்போ ஸ்லோப் மாதிரி ரெடி பண்ணி அதில் மணலை கொட்டி வெளிச்சிட்டு போயிருக்காங்க. இது வந்து அவங்களே வந்து எப்படி இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்களுடைய வரைபடத்திலே வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கல்லையும் எப்படி நகர்த்தி எடுத்து போயிருக்காங்க அப்படின்ட்டு. பண்டைய காலத்து கிரேக்க வரலாற்று ஆசிரியரான ஹெரோடோட்டஸ் அப்படின்னு சொல்லப்பட்டவர்
இதை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 லட்சம் ஆட்களுக்கு மேலே தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாராம். ஆனால் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க வெறும் 20,000 பேரை வச்சு இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உலகத்துலேயே ரொம்ப பெரிய பிரமிடு எதுன்னு பார்த்தீங்கன்னா காசா பிரமிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ அடி உயரம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 அடி உயரம் இருக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ என்ன உங்களுக்கு வேணா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ வந்து பார்க்குறேன். நானும் உங்களை மதி. பாய்.